Strength, success, clarity. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிஎன்எஸ், டொமைன் நேம் சிஸ்டம். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இன்டர்நெட்னு ஒன்று இருக்கவே இருக்காது இந்த டாபிக் இல்லாமல். டிஎன்எஸ் இல்லாமல் இன்டர்நெட்டே கிடையாது. ஸோ டிஎன்எஸ்னால் என்ன, ஸோ அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது எல்லாமே பார்க்கலாம். மெசேஜ் ஃபார்மேட்லேருந்து எல்லாமே. ஸோ ஃபஸ்ட் டிஎன்எஸ்னுடைய டெஃபினிஷன் பார்க்கலாம். DNS is a distributed database system. ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம், கண்டிப்பாக டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடமா இருக்கும். இது என்ன பண்ணோம்னா டொமைன் நேம்ஸை ஐபி அட்ரஸாக மாற்றி நம்மளுக்கு வெப்சைட்டில் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு கொடுக்கும். அதுதான் இந்த டிஎன்எஸ்னுடைய வேலை. டிஎன்எஸ் இஸ் a distributed database system that translate domain names. For example, Google அந்த மாதிரி google.com. ஸோ இந்த மாதிரி டொமைன் நேம்ஸ் இன்டு ஐபி அட்ரஸஸ் அண்ட் ஹெல்ப் யூசர் ஆக்சஸ் வெப்சைட் ஈஸிலி. ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டும் நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு காரணமே இந்த டிஎன்எஸ் தான் இன்டர்நெட்டில். ஸோ இது முக்கியமாக 3 வேலைகளை பார்க்கும். ஒன்று, டொமைன் நேமை ஐபி அட்ரஸாக மாற்றி கொடுக்கும். வெப்சைட் எங்கெல்லாம் இருக்குது, சர்வர் எங்கெல்லாம் இருக்கோ அதை கரெக்டாக லொக்கேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இமெயில் ரவுட்டிங் பண்ணும். அதாவது கிளைண்ட்டில் இருக்கிற இமெயில் சர்வர்லேருந்து இமெயிலை அனுப்போம் அங்கே சர்வரில் இருக்கிற இமெயில் சர்வருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா டிஎன்எஸ் தான். ஸோ ஸ்டெப்ஸ் இன் டிஎன்எஸ். ஃபஸ்ட்டு வந்து யூசர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com. ஸோ முதல்ல என்ன பண்ணோம்னா ப்ரௌசர் கேட்ச், நம்ம எப்போயாவது ப்ரௌசரில் டைப் பண்ணி வச்சோம்னா அது ப்ரௌசர் கேட்சில் இருக்கும், அதில் இருந்துச்சுன்னா கொடுத்துரும். அப்படி இல்லை ஓஎஸ் கேட்ச், அதில் இருந்தாலும் எடுத்துன்னு கொடுக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுன்னா டிஎன்எஸ் சர்வருக்கு போகும். ஓகேங்களா, சரி. இப்போ டிஎன்எஸ் சர்வருக்கு போயிடுச்சு. ஸோ கொரி வந்துடுச்சு. ஸோ இந்த கொரி என்ன பண்ணுன்னா ஐபி அட்ரஸை தேடும், இந்த டொமைனுக்கான ஐபி அட்ரஸை தேடும். அதான் ரிகர்சிவ் ரிசால்வர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், ரூட் டிஎன்எஸ் சர்வர். அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரூட் இருக்கும். இப்போ www.google.comனா லாஸ்ட் என்ன இருக்குது, .com இருக்குது. அந்த .com தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ டிஎன்எஸ் சர்வர் ஃபஸ்ட்டு இங்கே .comக்கு போகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா டிஎல்டி சர்வர். இது என்ன பண்ணோம்னா அந்த .comக்கான அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வரை அதோடைய அட்ரஸை கொடுக்கும். அதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நிறைய இருக்கும் .comக்குள்ளே. ஓகேங்களா, ஸோ அதான் டிஎல்டி சர்வர். அதுக்கப்புறமா அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வர். இதுக்குள்ளே தான் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கான ஆக்சுவல் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு அந்த ஐபி அட்ரஸ் கிடைச்சதுனால அந்த லிங்க் அப்படியே நம்மளுக்கு ப்ரௌசரில் காட்டும், கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். ஸோ த ஐபி அட்ரஸ் இஸ் ரிட்டர்ன் டு த ப்ரௌசர் அண்ட் த வெப்சைட் ஓப்பன். ஸோ டிஎன்எஸ் ஹைரார்க்கின்னு சொல்லும். அதாவது ரூட். இப்போ ரூட் ஃபார் எக்ஸாம்பிள் .com இருக்குது, .org இருக்குது, .in இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நான் வந்து www.google.com கொடுத்தேன்னா இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா உள்ள என்ன இருக்குன்னா நிறைய இருக்கும், அதில் google.com செலக்ட் பண்ணணும். google.comல www செலக்ட் பண்ணணும். இதுதான் ஹைரார்க்கி. ஓகேங்களா, டாப் லெவல்லேருந்து பாட்டம் லெவல் வரைக்கும். சரி, இந்த டிஎன்எஸ் ப்ரோட்டோக்கால் எங்கே ரன் ஆகும் பார்த்துட்டிங்கன்னா யூடிபியில் தான் ரன் ஆகும். ஓகேங்களா, ஸோ கனெக்ஷன் லெஸ். ஸோ அதேமாதிரி இதுக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் தேவையில்லை. போர்ட் நம்பர் 53ல் யூஸ் பண்ணிக்கும். டிஎன்எஸ் ப்ரோட்டோக்கால் வந்து இந்த டிசிபி ஐபி ப்ரோட்டோக்கால் படித்தோம் இல்லையா, ஓஎஸ்ஐ மாடல். ஸோ அதில் முதல் லேயர் இருக்கிறது வந்து இந்த அப்ளிகேஷன் லேயர் தான். அந்த லேயரில் இருக்கிறது தான் டிஎன்எஸ் ப்ரோட்டோக்கால். இது என்ன பண்ணுன்னா கிளைண்ட்டையும் சர்வரையும் கம்யூனிகேட் பண்ணி வச்சுக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வெப்சைட் எல்லாம் ஈஸியாக கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ டிஎன்எஸ்குள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டொமைன், டொமைன் நேம், நேம் சர்வர், நேம் ரிசால்வர், நேம் கேட்ச், ஜோன். சரி, ஃபஸ்ட்டு டொமைன் காம், இதுதான் நம்ம டொமைன்னு சொல்லுவோம். டொமைன் நேம் google.com இந்த மாதிரி. இதில் ஓஆர்ஜி கூட வரல எக்ஸாம்பிள். நேம் சர்வர் இது என்ன பண்ணும்னா ஒவ்வொரு டொமைன் நேம்க்கான ஐபி அட்ரஸை மேப் பண்ணி கொடுக்கும். நேம் ரிசால்வர். ஸோ இந்த நேம் சர்வருக்கு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தான் நேம் ரிசால்வர். நேம் கேட்ச். ஸோ நம்ம அடிக்கடிக்கு சில .comலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் நேம் கேட்ச். ஜோன், கண்டிகியஸ் பார்ட் ஆஃப் டொமைன். அதாவது ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒரு ஜோன் இருக்கும். அதாவது இன்டர்நேஷ்னல் ஜோன், கண்ட்ரி ஜோன் இந்த மாதிரி. ஸோ அந்த ஜோனுக்கு கொடுக்குற டொமைன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறது தான் ஜோன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டொமைன் நேம் ஸ்பேஸ்னால் என்னதுன்னா
ஸோ ஹைராரிக்கல் அரேஞ்ச்மெண்ட் இப்போ மேலே சொன்னீங்கன்னா .com google.com www.google.com அந்த மாதிரி ஒரு இன்டர்நெட்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ரூட் லெவல்லேருந்து பாட்டம் லெவல் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் டொமைன் நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதுக்குள்ளே சப் டொமைன்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் mail.yahoo.com இருக்குங்களா. ஸோ இதில் யாகு இருக்கு இல்லையா, இதுதான் டொமைன். இந்த மெயில் தான் வந்து சப் டொமைன் இந்த மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மெசேஜ் ஃபார்மேட் இன் டிஎன்எஸ் நம்மளுக்கு ரெண்டு மெசேஜ் தான் இருக்குது. ஒன்று கொரி கொடுப்போம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ கொரியை நம்ம இப்படி தான் அனுப்போம், ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் கொஷின் பார்ட்லாம். நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி வரும்னா ஹெட்டர் பார்ட்னுடைய இன்ஃபர்மேஷன் வரும், கொஷின் பார்ட் வரும், கூட நம்மளுக்கு நம்ம கேட்ட கொஷின் பார்ட்டுக்கான ஆன்சர், அத்தாரிட்டேட்டிவ் பார்ட், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே 3 எக்ஸ்ட்ரா வரும். இது கொரி நம்ம கொடுக்குறோம், ரெஸ்பான்ஸ் இப்படி எக்ஸ்ட்ராவாக 3 லேயர்ஸில் வரும். சரி, இந்த டிஎன்எஸ்னுடைய அட்வான்டேஜ் என்ன பார்த்தோம்னா இன்டர்நெட் இருக்கவே இருக்காது இந்த டிஎன்எஸ் இல்லாமல். ஓகேங்களா. ஸோ டிஎன்எஸ் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்மால் ஜோனையும் மேனேஜ் பண்ணும். ஓகேங்களா, கண்ட்ரி லெவலும் சரி இன்டர்நேஷ்னல் லெவலையும் அந்த ஜோன்ஸ் எல்லாத்தையும் ஜெனரிக் டொமைன் இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிக் டொமைன்ஸில் இருக்குது. அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணது எல்லாமே இந்த டிஎன்எஸ் தான். இதில் டிஎன்என் போட்டு டிஎன்எஸ் டைப்பிங் மிஸ்டேக். டிஎன்எஸ்எஸ் ஸ்மால் அண்ட் மேனேஜபிள் ஜோன்ஸ். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். So first DNS definition, steps in DNS, next 4, 5, 6, DNS hierarchy, components of DNS, domain namespace, message format in DNS, advantages of DNS. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.